அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினான் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அடிக்கடி தியானிக்கிறது போல ஆசீர்வாதம் என்பது நீ எவ்வளவா இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, எவ்வளோ நம்ம சொத்து சுகம் பணம் பொருள் வச்சிருக்கிறோம் என்பதை பொறுத்து இல்லை ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம் என்று சொல்லுவோமானால், பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்டிருக்கிற எதுவோ அதுதான் ஆசீர்வாதம். பரலோக ராஜ்யம் எது இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அப்போ ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ளா எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்கணும். பொல்லாங்கு இருக்கக்கூடாது. கொஞ்சமா இருக்கலாம். அண்ணனை தேவைக்கு அண்ணனுக்கு ஓடி போய் தான் நம்ம சமைக்கிற காரியம் கூட, அன்னைக்கு தேவையான காரியம் ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வந்து சாயந்தரம் கூலியை பெற்றுக்கொண்டு வருகிற போது அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சமைக்கிற காரியமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், அதில் பொல்லாங்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் நம்ம இந்த ஜபத்தில் வார்த்தை வந்தது போல், இந்த சிலுவனுடைய ஆசீர்வாதம் வாழ்கிற போது நமக்கு தெரியாது. இந்த சிலுவனுடைய மீட்பு ரட்சிப்பு என்பது வாழ்கிற போது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவன் சொன்னார் பார்த்தீங்களா, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நாம் இருக்கிற போது தான் அந்த சிலுவனுடைய மீட்பு நமக்கு தெரியும். இதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சம்பாத்தியம் ஆசீர்வாதம், நம்முடைய உலக காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். இது உலகத்துக்கு வாழ்க்கைக்கு தேவையானது. பணம் தேவை தான், ஒரு வீடு தேவை தான், ஆசீர்வாதங்கள் தேவை, உடைகள் தேவை, எல்லாம் தேவை தான். ஆனால் நான் சொல்லுவேன், அதில் பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்டதாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருந்தான். ஆசீர்வாதம் கொழுப்பு கண்ணை மறைச்சது யூதர்களுக்கு. மேன்மையா இருந்தான் ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை, உணவுக்கு குறையில்லை, உடைக்கு குறைவில்லை. ஆனால் ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலன் புதிதாக ஒரு காரியத்தை அந்த யூதர்களுக்கு சொல்கிறார். எப்பா, நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம்லாம் நல்லது தான், ஆனால் பொல்லாங்கிலிருந்து உன்னை விலக்கி உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்கான ஆசீர்வாதம் இல்லை. பொல்லாங்கிலிருந்து விலக்கின ஆசீர்வாதம் தான் நமக்கு. கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எதில் நம்ம மகிழ்ந்து கழிவுறோம்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய மீட்பு நமக்களோடு இருக்கிறது, அவருடைய ரட்சிப்பு நம்மோடு கூட இருக்கிறது என்கிற அந்த காரியத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறோம். நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான். அந்த பொல்லாங்கிலே நிலைத்திருந்தோமானால், நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை கூட நம்ம பகைச்சிருவோம். இந்த வசனம் கூட நமக்கு விரோதமா இருக்கும். பொல்லாங்கு மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் இருந்ததுன்னா, நான் சொல்லுவேன், இந்த வசனமும் நமக்கு ஆசீர்வாதமா. நம்ம நினைக்கிறோம், இந்த காலை வேலையிலே, இந்த முதலாவது நாளிலே நம்ம வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வோம், இந்த வாக்குத்தத்தம் நம்ம இந்த மாதம் முழுவதும் நடத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், பொல்லாங்கு ஒரு இருதயத்தில் இருக்குமானால் இந்த வசனத்தை கூட எதிர்க்க செய்யும், இந்த வசனத்தை விசுவாசிக்க செய்யாது.
இந்த வசனத்தை மறுதலிக்கும், இயேசுவை மறுதலிக்கும், விசுவாசத்தை மறுதலிக்கும், கூடுகையில் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகும், ஆராதனை இனிக்காது, துதி இனிக்காது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாது. எப்போ அப்படின்னா பொல்லாங்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற போது நாம் ஒளியை பகைக்கிறவர்களாக நாம் மாறி போயிடுவோம். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். 39வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உம்மை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். என் எஜமான், இந்த நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், இந்த போத்திபாருடைய மனைவி இந்த வாலிபனை அழைக்கிற போது, இந்த தரிசனம் பெற்ற வாலிபனை அழைக்கிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, உலகத்துக்கு பெரிய ஜீவனை கொடுக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பு பஞ்ச காலத்திலே இந்த இஸ்ரவேலுடைய சந்ததி தன்னுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, தேசத்தை, ஏன் உலகத்துக்கே போஷிக்கும் உண்டாகும்படியாக ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர், அல்லது உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, அல்லது இவங்களுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, நான் சொல்லுவேன் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஜீவன் தான். ஆமென். ஜீவன் தான். ஒன்று பரலோகத்துக்குண்டான ஜீவன், ரெண்டாவது பூலோகத்துக்குண்டான ஜீவன். இந்த ஜீவனுக்காகத்தான் நம்ம எல்லாம் படுகிற பாடு, ஜீவனுக்காகத்தான். ஒன்று நிலையற்ற ஜீவன், நிரந்தரமான ஜீவன், நித்திய ஜீவன். நிலையற்ற ஜீவன், நித்திய ஜீவன், இந்த ரெண்டுத்துக்காகத்தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவன், தரிசனத்துக்கு உண்டானவன். நான் சொல்லுவேன், எவ்வளவோ அழகாக அவன் பொல்லாங்கில் இருந்து விலக செய்கிறான் பாருங்க. நீ நினைக்கலாம், அந்த ஒரு இந்த மனைவி, இந்த ஒரு பெண் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த காரியம் இப்படி நடக்க வேண்டும்? நான் சொல்லுவேன், எல்லாவற்றுக்கும் ஒரு சோதனை, ஒரு புடமிடுதல் உண்டு. அவன் மேல தப்பு இல்லை. பொல்லாங்கன்னு அவனை சோதிக்கிறான். பொல்லாங்கன் யோசேப்பை, அவளை போத்திபாருடைய மனைவியை கொண்டு சோதிக்கிறான். அதை உன்னதமாக அறிந்து வைத்தவன். சொல்லுவேன், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். இந்த யோசேப்பினுடைய, இந்த போத்திபாருடைய வீடு தான் ஆசீர்வாதம். மனைவிய மாத்திரம், இந்த வீட்டில் இருக்கிற அடிமையா வந்தவன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுத்துட்டான், ஒன்ன தவிர. இப்போ நீயும் எனக்கு கிடைத்தாயானால் இந்த இடத்திலே என் ஆசீர்வாதம் பூரணப்பட்டுடுச்சு. என் ஆசீர்வாதத்துக்கு ஒன்றுத்துக்கும் தடையில்லை, பூரண. இந்த என் எஜமானுடைய ஆசீர்வாதம் ஒன்றை தவிர, ஒன்றை தவிர எனக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்கு, ஒன்றை தவிர. இந்த ஒன்று வந்ததுன்னா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. நான் சொல்லுவேன், அந்த பொல்லாங்கு விலக்கின ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்ல, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் நம்ம மேற்கொள்ள வந்தாலும் பொல்லாங்கு விலக செய்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும். நீ மடியில் கொஞ்சம் வைத்திருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம். வேதனை இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது,
பயங்கள் இருக்கக்கூடாது. நான் சொல்ல நம்முடைய ஆசீர்வாதம் பரலோகம் சுதந்தரிக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். ஒவ்வொன்றுத்திலும் நீங்க நினைக்கணும், நமக்கு இதுல பரலோகம் இருக்கா? எல்லாவற்றிலும் நம்ம நினைக்கிறோம், நான் வேலை நமக்கு கிடைக்குமானால் பரலோகம் இருக்கா? இதுல பரலோகம் இருக்குமா? சூழ்நிலை, வேலை ஸ்தலத்தினுடைய சூழ்நிலை பரலோகம் இருக்குமா? நான் சொல்ல நம்ம கையில வைத்திருக்கிற செல்போன்ல கூட நீங்க நினைக்கணும், பரலோகம் இருக்குமா? பரலோகம் இருக்கா? செல்போன்ல பரலோகம் இருக்கா? அதை நம்ம பயன்படுத்துகிறது பொல்லாங்கு விலக்கி காத்து கொள்வது தான் இருக்கு. ஆமே, பொல்லாங்கலை விலக்கி எல்லாம் நீ வச்சிருக்கிற எல்லாவற்றிலும் பொல்லாங்கை விலக்கி பாதுகாத்து கொள்ளுதல் தான் உனக்கு ஆசீர்வாதம். பொல்லாங்கோடு கூட இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, பொல்லாங்கோடு கூட இருக்கிறது பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்டதாக இருக்காது. எது முழுமையான ஆசீர்வாதம்னா, உனக்கு மகிமையிலும் சந்தோஷத்தை கொடுக்கணும், பூலோகத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கணும், இங்கேயும் நீ நிறைவை பெற்றுக்கொள்ளணும், பரத்திலும் நிறைவை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமா இருந்தால் அது மட்டுமே அது பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம். ஒரு கணப்போதில் இவன் சந்தோஷமா இருந்திருக்க கூடும், ஆனா அவன் சொல்றான் இத்தனை பெரிய பொல்லாங்கு. இன்னைக்கு ஏதாச்சும் நமக்கு உலகத்துல தவறான வழியில நம்ம பெற்றுக்கொள்வோம்னா நான் சொல்லுவேன், எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். நம்ம ஒரு இலவசமான காரியம் வந்தா எவ்வளவு சந்தோஷம், ஒரு தவறான காரியம் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுங்களா? அந்த உலகத்தினுடைய பொல்லாங்கு செய்கிற காரியம் அப்படிதான். நீங்க நம்ம உழைச்சி சில காரியங்களை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் உழைக்காம வருது சந்தோஷம். ஆமென். உரிமையா இருக்கிறத காட்டிலும் உரிமை இல்லாம வருகிறது ரெட்டிப்பான சந்தோஷத்தை தரும். இது உலகத்தினுடைய பொல்லாங்கு, உலகத்தினுடைய பொல்லாங்கு, உலகத்தினுடைய பொல்லாங்கு. என்ன பொல்லாங்க பிசாசு வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உரிமை விடுவதில் இருக்கிற சந்தோஷத்தை விட வீட்டில் மனைவி, நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், வீட்டில் அம்மா செய்கிற 2 இட்லி சாம்பார் ருசிக்கிறத விட எங்கே தான் ருசிக்கும்? எங்கே ருசிக்கும்? ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற 2 இட்லி சாம்பாருடைய ருசி அதிகம். ஆமே, அவன் காரம், புளிப்பு, உப்பு, அஜினமோட்டோ ருசி உன் நாக்கை எவ்வளோலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமோ அவ்வளோவா பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே வீட்டில் செய்கிறது என்ன தெரியுங்களா? உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லது, ருசி குறைச்சலாக இருக்கும். அது பொல்லாங்கு நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்த ருசி. இது பொல்லாங்கு இல்லாத ருசி. எது இது ஜீவனுக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வீட்டில் பெற்றோர்கள் கொடுக்குற உணவு நமக்கு நல்லதா இருக்கும். அதை போல தான் இந்த உலகத்தில் நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம இலவசமாக வர்றது, பாவமாக வர்றது, உரிமை இல்லாத வர்றது, இவைகள் எல்லாம் பொல்லாங்கு இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதில் தான் நம்ம இருதயம் சந்தோஷப்படும். இதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கவனிங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதனால தான் நீங்கள் வாசிங்க. நான் நேரம் இல்லாத காரியத்தினால நான் கடந்து செல்கிறேன். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 41:38 43 வரைக்கும் உங்களை வாசிக்கும்படியாக நான் அன்பாக நான் கேட்கிறேன். 41வது அதிகாரம் 38 43 வரை வாசி. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம சொல்றோம் அநேக ஆவியை பெற்றோம், ஆவிக்குரிய சபை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்க, அல்லேலூயா, ஆமேன், அந்நிய பாஷை. நீ எப்போ பொல்லாங்குக்கு விலகுறியோ அப்போதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளா தரித்திருக்கும். நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆவியில நிறைந்திருந்தான். அந்த பச்சைபால் விஷயத்துல பொல்லாங்க செய்த உடனே கெஞ்சி மண்டாடுறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். பரிசுத்த ஆவி இல்லாம பொல்லாங்கு இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். சுதந்திரிக்க முடியாது. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாமல் காலையில் எழுந்து 5 மணி பிரேயருக்கு வர முடியாது.
அப்படியே வரலாமே, என்ன இப்போ நம்ம இருதயம் சொல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் நம்மளை தூங்கவே விடாது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினைக்காது. தூங்கவே விடாது. ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். நான் சொல்கிறான், பார்வோன் அவன் கண்டான். இதே அந்த பொல்லாங்குக்காம விழுந்திருந்தானா இங்கே வந்திருப்பானா? பொல்லாங்குக்காம விழுந்திருந்தானா சிறைச்சாலைக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. சிறைச்சாலைக்கு வரலனா பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. அவன் பொண்டாட்டி காட்டி கொடுத்துருக்க மாட்டான். ஐயோ, நீ ஒரு எகிப்தியனை கொண்டு வந்திய, எபிரேயன், அவன் என்ன காரியம் செஞ்சான் பாருன்னு சொல்லி அவன் மேலே அபத்தமான பழியை போட்டு சிறைச்சாலையில் போட்டிருக்க முடியாது. சிறைச்சாலையிலே இருந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்க அனுகூலமான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்திருக்கார். சொல்றான், பார்வோன் தரிசனத்தை விலக்கி அவனு பார்வோனுக்கு முன்பாக, போத்திபாருக்கு முன்பாக 4 செவுத்துல அடிமைப்பட்டு பொல்லாங்குக்கு ஆசீர்வாதத்துக்கு படுத்திருக்க வேண்டிய யோசேப்பு 4 செவுத்துக்குள்ளாக உலகத்துக்கு முன்பாக நிற்க வைக்கப்படுகிறான். பார்வோனுக்கு முன்பாக நிற்க வைக்கப்படுகிறான். பார்வோன் சொல்றான், தரிசனத்தை விலக்கி காட்டின போது, இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இல்லைப்பா, மனுஷன் இல்லை. நான் சொல்ல, நம்ம பொல்லாங்குக்கு விலக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட ஆவியானவர் இருப்பது கேள்விக்குறிதான். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் இருப்பது கேள்விக்குறிதான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை அந்நிய பாஷை. சில பேர் அநேகர் அந்நிய பாஷையினாலே தன்னை ஏமாற்றி கொள்கிறாங்க. ஆவியினுடைய அபிஷேகம். நான் சொல்லுவேன், பொல்லாங்கு நம்மை விட்டு விலகலைன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கு. ஆவியினுடைய பலன் இருக்கா? நம்மளால் துதிக்க முடியாது, நம்மளால் சபைக்கு வர முடியாது, நம்மளால் கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்க முடியாது, நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஆவியானவர், என் ஆவியானவர் துணை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய. அப்போது பொல்லாங்கு விளக்கின இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார். அதான் சொல்கிறாரு பாருங்க, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ ஆவியானவர் எங்கே தரித்திருக்கிறார் என்று சொல்லுவோமானால், பொல்லாங்குக்கு பயப்படுகிற மனுஷன், பொல்லாங்குக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்கிற மனுஷனுக்கிட்ட தான் ஆவியானவர் இருப்பார். நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ ஒரு பாஷை பேசிட்டா நம்மகிட்ட ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார் ஒருபோது நம்மை அடுத்து நீங்க வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உம்மை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ சொல்லுவேன். ரெண்டாவது காரியம் ஞானமும் விவேகம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களாம் விவேகம் இல்லை, ஞானம் இல்லை. என்னால் இதை பண்ண முடியல, நல்ல மார்க் எடுக்க முடியல, என்னால் பாஸ் பண்ண முடியாது. ஒரே மனுஷன்தான் அநேகத்தை செய்யறான். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறான், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறான். அவன் புறஜாதியாக கூட இருக்கலாம். நான் சொல்லுவேன், அவன் பொல்லாங்குக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டபடியினாலே ஞானமும் விவேகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். நீங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம இதை சாதிக்க முடியல, இதை பண்ண முடியல, இந்த எக்ஸாமில் என்னால் சக்ஸஸாக பண்ண முடியல, இதை மார்க் எடுக்க முடியல, என்னால் இவ்வளோ தான் மார்க் எடுக்க முடியுது, என்னால் இது தான் பண்ண முடியுது. நான் சொல்ல, உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை, இதை குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அந்த காலை வேலையில் நான் சொல்லுவேன், பொல்லாங்குக்கு விலக்கி உன்னை காத்து கொண்டானா உன்னை போல ஞானவானும் விவேகம் உள்ளவனும் இந்த உலகத்தில் இல்லை. நம்மை போல ஒரு ஞானம் நம்மை நிரப்பும். பொல்லாங்கு நம்ம இருதயத்தில் இருந்தால் ஞானத்துக்குரிய காரியம், விவேகத்துக்குரிய காரியம், நல்ல புத்தி. சொல்ல, பொல்லாங்கன் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்க எதை பகைக்கிறான்? ஒளியை பகைக்கிறான்.
உன்னை போல நாணமும் விவேகம் உள்ள ஒருவனும் இல்ல. வாசிங்க sister. நீ நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். அதிகாரியா இருப்பா. உன் வாக்கின்படியே உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். நீ சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னட பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். நீங்க சொல்றீங்களா பாத்தீங்களா, ஆசீர்வாதம் சொல்றீங்களா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்ல இது எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆடு மாடுகளுக்கு மேய்க்கணும்ல அதிகாரம், ஒரு வீட்டில் ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டில் இருந்த அதிகாரம், ஒரு மிகப்பெரிய பொல்லாங்கனால் அவன் சோதிக்கப்பட்ட போது, அவன் அதை ஜெயித்த போது நான் சொல்லுவேன், இங்க பெரிய தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியாய் அவன் மாற்றப்பட்டான். தேசத்துக்கு முழுவதும் பெரிய அதிகாரமுடையவனாக, முத்திரை மோதிரம் தரிக்கப்பட்டவனாக, உலகத்துக்கே தெரியப்பட்டவனாக. இங்க எழுதி வச்சுங்க, இது சத்தியங்க, சத்தியம், இது சத்தியம். நாம மாத்திரம் பொல்லாங்கு உலகத்துல எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொல்லாங்குக்கு நம்ம விலக்கி அந்த கொஞ்ச நேரத்துல வருகிற இன்பம், கொஞ்ச நேரத்துல வருகிற மகிழ்ச்சி, கொஞ்ச நேரத்துல வருகிற பணக்காரியங்கள், இதற்கு மகிழ்ந்து கொஞ்ச நேரத்துல இருக்கிற இன்பம் டெம்பரவரி, அதற்கு நம்மை அடிமைப்பட்டு போவோமானால் பொல்லாங்கனை நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் உண்மையாக பொல்லாங்கை ஜெயித்த மனுஷன், தேவ ஆவியை பெற்றவன், நாணமும் விவேகம் உள்ளவன், ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்படுகிறவன். எது ஆசீர்வாதம்? 4 செவுத்துக்கு ஒரே ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதா பொல்லாங்கு செய்து, அல்லது பொல்லாங்கி விலக்கப்பட்ட ஆசீர்வாதம்? ஆசீர்வதிக்கப்பட்டான், பெரிய தேசத்துக்கு அதிபதியாக மாறினான். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தேவன் ஆசீர்வாதத்துக்கு விரோதி அல்ல. நான் சொல்லுவேன், அந்த ஒரு வீட்டுக்கு அதிகாரியாக இருந்தவனை உலகத்துக்கு அதிகாரியாக கொண்டு வந்து வச்சார். ஆனாலும் அதில் பரலோக ராஜ்யம் அங்கே இருந்தது. ஆமே, பரலோக ராஜ்யம் இருந்தது, பொல்லாப்பு இல்லை. அவன் வந்த உயர்வு வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொல்லாப்பும் இல்லை, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் அடிக்கலை, யாருக்கிட்ட எந்த தவறான காரியத்தையும் செய்யலை. தேவனுடைய ஆவியை பெற்று அவன் பெரிய அதிகாரியான ஆசீர்வாதத்திற்கு அவன் வந்தான். சொல்லுவ, பொல்லாங்குக்கு விலகனா நமக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. பொல்லாங்கு செய்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும், வாய் பேசினாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும், வார்த்தைக்கு வார்த்தை பேசினாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும், எதையாவது ஒன்று பண்ணி அப்படியே சுருட்டி கட்டிக்கினாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நினைக்காதீங்க. தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் நான் சொல்லுவேன், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம இந்த காலை வேளையில் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அது பார்க்கறதுக்கு அந்த நேரத்தில் பெரிய தோல்வி. அவன் பொல்லாங்கிலிருந்து விலக்கு தன்னை காட்டு கொண்டதுனால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீண் பழி, சொல், அவமானம், நிந்த, சிறைசாலை, முற்றிலுமாக ஆசீர்வாதம் முற்றிலும் இறங்கி போச்சு. பார்வோன் வீட்டில், அந்த போத்திபார் வீட்டில் நல்லா சாப்பிட்டு புசித்து நல்லா அதிகாரியாக இருந்தான். எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே நாளில் கீழே இறக்கப்பட்டான், எல்லாம் போச்சு, சிறைசாலையில் கொண்டு போய் விடப்பட்டான். ஆனாலும் பொல்லாங்குக்கு விளக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய ஆசீர்வாதமாக அவனுக்கு வந்தது. இவனை போல தேவ ஆவியை பெற்றவன் இல்லை, இவனை போற்ற நாணமும் கனமும் பெற்றவன் இல்லை என்று சொல்லப்பட்டது, காணப்பட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், பொல்லாங்குக்கு விலக்கி பாதுகாத்து. உன்னுடைய கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் அசிங்கமான காரியத்தை என்னதான் நீ செஞ்சாலும், என்னதான் கிண்டல் பண்ணாலும், என்னதான் கேலி பண்ணாலும்,
நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை நிலைத்திருக்கிற போது, நம்முடைய தரிசனத்திலே நான் நினைத்திருக்கிற போது, பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சிஸ்டர் பிரதர். நான் என் குடும்பத்தில், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, நான் முதலாவது குடும்பத்தில் வந்தபோது நான் பெரிய ஆசீர்வாதம் பெறணும்னு எனக்கு தரிசனம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு தரிசனம், கடனே வாங்கக்கூடாதுன்னு தரிசனம். நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா என் குடும்பம் அழிஞ்சது கடனால். ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னன்னா, நீ கடனே வாங்கக்கூடாது, கடனே நீ வாங்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க. நான் சொல்லுவேன், இன்றைக்கு கடனில் அவமானம் நிறைந்த குடும்பமாக இருந்த என்ன அந்த பொல்லாங்குக்கு நான் விலகி பார்த்து கொண்டதுனால இன்னைக்கு ஆண்டவர் நிறைவாக வச்சிருக்கிற. கடன் வாங்கலாம் வைக்க மாட்டார் சிஸ்டர், வைக்கவே மாட்டார். நான் கடன் சொல்கிறேன், நீங்கள் வாசிங்கள் 45வது அதிகாரம் 5-8 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம், விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆஹா யோசேப்பு பாருங்க, பொல்லாங்க விலக்கி பாதுகாத்தது மூலமா பெரிய அதிகாரியா மாறிட்டான். பெரிய இப்போனா ரதம் வந்துடுச்சு, ஆசீர்வாதம் வந்துடுச்சு, எகிப்தில் 2வதா மாறிட்டான், ராஜாவுக்கு அடுத்ததா மாறிட்டான், இதுதான் ஆசீர்வாதம் அவன் நினைச்சிட்டு அந்த ஸ்தானத்திலே அவன் நிலைத்திருக்கல. ஆண்டவர் பாருங்க, நீங்க ஒன்று நினைச்சிங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க ரொம்ப சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஆனால் பொல்லாங்குக்கு விலக்கி மாத்திரம் நம்ம காத்து கொண்டோமானால் ஆண்டவர் மரண பரியந்தம் நம்மளை உயர்த்திட்டே இருப்பார். நம்ம மேலே யார் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவோமானால், நான் சொல்லுகிறேன், பொல்லாங்கை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிற மனுஷன் மேலே தான் ஆவியை ஊற்றி அவனை அபிஷேகித்து அவன்கிட்ட நிறைய பொறுப்புகளை விடுறார், நிறைய பரலோகத்தினுடைய வேலையை செய்ய வைக்கிறார் தேவன். இப்போ ரதம் வந்துடுச்சு, சிறைசாலை போச்சு, பார்வோனுக்கு முன்பாக தங்கம் அணிந்து நல்ல ஆடை அணிந்து ரதத்தோட கூட அவன் நடந்த ராஜாவுக்கு அடுத்த அதிகாரியா இருந்தான். இன்னொன்று ஆண்டவர் சொல்ல, அதுக்காக நான் உன்னை அழைக்கலை. ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை அதுக்காக அழைக்கலை. எதற்காக அழைத்தேன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார். ஆமென். தேசத்தில் இப்போது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக இங்கு அனுப்பினார். ஆமென். பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படியாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்க மாத்திரம் விலகி காக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருந்ததுன்னா பெரிய ரட்சிப்பினால் நம்ம நடத்தப்படுவோம். பெரிய ரட்சிப்பு, உலகமே பார்க்காத எதிர்பார்க்காத ஒரு வல்லமை உங்ககிட்ட இருந்து புறப்படும், உன் குடும்பத்திலிருந்து புறப்படும், உன் பிள்ளைகளிடத்திலிருந்து பிறப்படும், உன் சந்ததியிலிருந்து பிறப்படும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாங்குக்கு உன்னை விலக்கி காக்கிற போது, பொல்லாங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற போது ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்காது. பொல்லாங்குக்கு விலக்கி காக்கிற போது கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா அது எங்க, அதோட முடிவு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நம்ம குடும்பத்திலும் நம்ம சந்ததியும் ஜீவரட்சண்யம் உண்டாகும்படியாக, உலகத்துக்கே ஜீவரட்சண்யம் உண்டாகும்படியாக தேவன் என்னை முன்பாக பூமியிலே உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார். ஆமென். பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படியா, பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படியா.
நான் சொல்லுவேன், யோசேப்பை கொண்டு அவனுடைய சந்ததிக்கு பெரிய ரட்சிப்பு, தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு, உலகத்தினுடைய பஞ்சத்துக்கு பெரிய ரட்சிப்பை அவனுடைய நாணத்தினால் கனத்தினாலே தேவன் அவனுக்கு கொடுத்த ஆவியினாலே, தேவன் அவன் பொல்லாக்குக்கு அவனை விலக்கி பாதுகாத்து கொண்டபடியினாலே அவன் பெற்ற ஆவியின் மூலமாய், அவன் பெற்ற நாணத்தின் மூலமாய், அவன் பெற்ற கனத்தின் மூலமாக அவன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உண்டாவதற்காக, பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. நீ சாதாரணமான ஆளா இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு ஒரு 1000 ஒரு சில ஆயிரங்களுக்காக ஒன்று ஆண்டவர் வைக்கல, பெரிய ரட்சிப்புக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம மேலே தரிசனத்தை வச்சிருக்கிறார், நம்ம மேலே ஆவியை வச்சிருக்கிறார், நம்ம மேலே நாணத்தை வச்சிருக்கிறார், கணத்தை வச்சிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, உலகத்தினுடைய பொல்லாக்குக்கு அடிமைப்பட்டு போக வேண்டாம். பொல்லாங்குக்கு விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே சிலுவையிலே மரிக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்து முதலாவது உங்களிடத்துக்கு வந்தார். உனக்கு ஆசீர்வாதம்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு ஒரு குறைவும் இல்லை. உண்றதுக்கு குறைவில்லை, உடுக்கிறதுக்கு குறைவில்லை, உறக்கத்துக்கு குறைவில்லை, எதுவுமே குறைவில்லை. ஆனால் இந்த கால வேளையில் உங்களை என்னையும் ஆராய்ந்து அறிய வேண்டும், அது பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதமாக இருக்கிறதா, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறதா, பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 5-10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனத்தை. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் வந்தான். ஆமென். இந்த சகேயுவுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயமாக வாங்கினது தான் நாளுக்கனியாக நான் திருப்ப செலுத்துகிறேன். அவன் நான் சொல்லுவேன், இந்த சகேயு பெற்றிருந்த ஆசீர்வாதம் என்னன்னா, ஏராளமான ஆஸ்தி, பாதியை கொடுத்தா கூட மீதி எக்கச்சக்கம் அவனுக்கு இருக்கும். அதான் அவன் சொல்றான், என் ஆஸ்தியை நான் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்துறேன், திரும்ப கொடுத்துறேன். ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளுத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆஸ்தி வச்சிருந்தான் பாருங்க. அநியாயமா வாங்கினதுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்க போறான்? நாளுத்தனையா திருப்பி கொடுக்க போறான். ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுக்க போறான். அப்ப அவன் எவ்வளவு ஆஸ்தி உள்ளவனா இருந்திருப்பான் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லது இப்படி நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையின் வசனத்துக்கு நேராக அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். ஆனா அவன் உலகத்துல பெற்ற பேர் என்ன தெரியுங்களா? இவர் ரட்சகரு, இவர் உத்தமரு, இவர் பரிசுத்தரு, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறாரு. பாவியாக மனுஷனிடத்திலே இவர் போகிறாரு, உலகம் அவனை பார்த்து சொல்லு. ஆனா அவனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதி ஆசை ஏழைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆஸ்தி. ஒருத்தங்கிட்ட ₹1 வாங்கினா ₹4 திருப்பி கொடுக்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அவ்வளவு பணம், அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு பொருள். ஆனா ஜனங்க அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? பாவியாகிய மனுஷன், பாவியாகிய மனுஷன் என்று சொன்னாங்க.
நான் சொல்லுவேன், எப்போ அவன் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தானோ, அந்த நினைவு வந்ததோ, அந்த எண்ணம் வந்ததோ, அந்த ஏக்கம் வந்ததோ, நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த ரட்சிப்பு. அப்போ இவ்வளோ நாள் அவ்வளோ சொத்து வச்சிருந்தான, ரட்சிப்பு இல்லையா? சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்குங்க, ஏங்க அந்த வீட்டுக்கு என்னங்க குறை? ஆஸ்தியை பாதியை ஏழை எடுத்து கொடுக்குற அளவுக்கு அங்கே சொத்து சுகம் சுதந்திரம் இருக்கு. ₹1 ₹100 வாங்கினா ₹400 திருப்பி நான் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு, அந்த அளவுக்கு பெரிய காரியம் அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் நான் சொல்லுவேன், எல்லாம் பொல்லாங்கினால் நிறைந்ததா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்டதா இல்லை. எக்கச்சக்கமான ஆஸ்தி வச்சிருந்தான், எக்கச்சக்கமானது வச்சிருந்தான், அளவில்லாத ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆசீர்வாதம், நல்ல வீடு வாசல், நல்ல தங்க நகை, நல்லா பெரிசு இருந்தால் தான் இவருடைய ஆசீர்வாதம். இவர் ரட்சிக்கப்பட்டார், இவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார், இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அப்படி இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், நீ கொஞ்சம் வச்சிருந்தாலும் மடி வேகாதபடி நீ வச்சிருக்கணும். ஆமென். நீ கொஞ்சம் வச்சிருந்தாலும் பொல்லாங்க விளக்கின ஆசீர்வாதமாக உனக்கு இருக்கணும் இந்த காலை வேலையில். நீ கொஞ்சம் வச்சிருந்தாலும் பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக உனக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதை மாத்திரம் நீங்கள், ஒருவேளை நீ குறைந்து போயிருக்கிறதுனால ஒரு நாள் நீ சோர்ந்து போகாத மகனே, மகளே, உன் பாதையில் நீ நிலைத்திரு. பொல்லாங்கு விளக்கின காரியத்தில் நீ நிலைத்திரு. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணே போகாது, வீணே போகாது. உன் உத்தமத்திலே நிலைத்திரு. அதான் யோபுவை பார்த்து அவருடைய மனைவி சொல்கிறார், இன்னும் நீ உத்தமத்திலே நிலைத்திருக்கிறாயோ. ஆசீர்வாதம்லாம் பிடுங்கிட்டாங்க. பொல்லாங்கன் வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் முற்றிலும் பிடுங்கிட்டான். இன்னும் நீ உன் உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா அப்படின்னா வேணும் தான். ஆமே. அவங்ககிட்ட பருவு என்கிற ஆசீர்வாதம் இருந்தது, அவங்ககிட்ட சாம்பலை போட்டுக்கொள்கிற ஆசீர்வாதம் இருந்தது. அந்த சூழ்நிலை எல்லாம் பரலோகம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யோபு பெற்றிருக்கிறது. அவருக்கு எல்லாம் எழுந்துட்டு இருக்கலாம், எல்லாமே எழுந்துட்டு இருக்கலாம். ஆனா பொல்லாங்கு விளக்கின மனுஷனா இருந்தார் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக. ஆமே. அவர் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பருக்கல்ல இருந்தாலும், நடுவீதியில் இருந்தாலும், உபத்திரவத்தில் இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், பொல்லாங்கு விளக்கினதெல்லாம் அவர் இருந்தார். நீ நம்ம ஒரு சில பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளை, உனக்கு ஒருவித குறைவுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க, பொல்லாது விளக்கினதா இரு. இன்றைக்கு எடுக்கிற தீர்மானத்துக்கு கர்த்தர் எவ்வளவோ வருஷம் நீ ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நீ நடக்காமல் இருக்கலாம். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் கொண்டு பொல்லாங்கு விளக்கின இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து முதலாவது உங்களிடத்திலே அனுப்பப்பட்டார். எதற்காக என்று சொல்லுவோமானால், உங்களிடத்தில் இருக்கிற பொல்லாங்கை விளக்கின ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. ரைட் நோ, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இன்று முதல் உன் தீர்மானம் எடு. இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்கு, எல்லாமே கடந்து போச்சு, அப்படி ஒருபோதும் நினைக்காதீங்க. என் ஆண்டவருடைய பிள்ளை, ஒருபோது நீ நினைக்காத. இன்று முதல் ஒரு தீர்மானம் நீ எடுத்தாயானா, நான் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என் வீட்டை நான் இப்படித்தான் உபயோகம் பண்ணுவேன், என் வேலை ஸ்தலத்தை இப்படித்தான் உபயோகம் பண்ணுவேன், என் சபைக்கு நான் இப்படித்தான் இருப்பேன், என் செல்போனுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன், என் வார்த்தை இப்படித்தான் இருக்கும். என் வாழ்க்கை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், அந்த தீர்மானத்திலிருந்து ஒருபோது நான் விலக மாட்டேன். இத்தனை பெரிய பொல்லாங்க செய்வது நான் எப்படி நான் சொல்லுவேன், பெரிய ரட்சனை உண்டாக முடியும். சகவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எத்தனையோ வீட்டுக்கு அவர் போனார், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கூறல. அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருந்தான், கொடுக்கிற அளவு வச்சிருந்தான்.
அது ஆசீர்வாதமா கர்த்தர் பார்க்கல, அதை ரட்சிப்பா ஆண்டவர் பார்க்கல, அதை ரட்சிப்பாய் பரலோகம் பார்க்கல. உன் ஆசீர்வாதத்தெல்லாம் ரட்சிப்பு என்று பரலோகம் பார்க்காது. உன் பணமூட்டையெல்லாம் ரட்சிப்பு என்று பரலோகம் பார்க்காது. உன் பலன் சுகம், உன் காரு, உன் பங்களாவெல்லாம் ரட்சிப்பு என்று பரலோகம் பார்ப்பதில்லை. எதை ரட்சிப்பு என்று, எதை மீட்பென்று, எதை ஜீவன் என்று பரலோகம் பார்க்கிறது என்றால் பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம். நீ கொஞ்சமா வச்சிருந்தாலும் அதை தான் பரலோகம் ஆசீர்வாதம்னு பார்க்குது. அதை தான் ஆண்டவர் ரட்சிப்பு என்று பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் மீட்பென்று பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் தேவ ஆவி உள்ளவன் என்று நம்மை பார்க்கிறார். அதை தான் நாணமும் கனமும் பின் நாட்களிலே தரும் என்று கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு எவ்வளவு பொண்ணு பொருள் வேணுங்க? இவ்வளவு பொண்ணும் பொருளும் ஆஸ்தி அந்தஸ்து ரட்சிப்பை தரல. இவ்வளவு பொண்ணும் பொருளும் பரலோகத்தை அந்த குடும்பத்துக்கு தரல, சகேவுக்கு தரல. ஆனா எப்போது பொல்லாங்கு விளக்கினது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வீடா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, ரட்சிக்கப்பட்ட உறவுகளா, ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதம், பரலோகம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னா நான் சொல்லுவேன், பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண நம்ம கையில் இருக்கிற இந்த செல்ஃபோன் நம்மக்கிட்ட இருந்து பரலோக ராஜ்யத்தை மீட்டு எடுத்துரும், தெரியுங்களா? அப்புறப்படுத்துருங்க. ஒரு காலத்தெல்லாம் பாவத்தை தேடி 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 நம்ம போகணும். இன்னைக்கு கையில் இருக்குது, கையிலேயே இருக்கு, பக்கத்தில் இருக்கு, 24 மணி நேரம். உண்மைதானே? சாதாரண ஒரு செல்போன் ரட்சிப்பை எடுக்கிறோம், ஆவியை எடுத்துரும், நாணத்தை எடுத்துரும், கனத்தை எடுத்துரும், பரலோகத்தை எடுத்துரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? 35,000 ஃபோன் வாங்கினேன், ஆப்பிள் ஃபோன் ஒன்று வாங்கினேன், ஏய் சூப்பராக இருக்கு, ஏய் நீ பெரிய ஆள்ரா, 50,000 ஃபோனு நீ வச்சிருக்கிற. உலகத்து பார்வையில் அது எப்படி இருக்கு? ஆசீர்வாதம். ஆனால் பரலோகத்து பார்வையில் வச்சுக்கலாம், செல்ஃபோன் வச்சுக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து வச்சுக்கலாம், வருமானங்கள் எல்லாம். நான் சொல்லுவேன், பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம், பரலோகம் இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம், தேவ ஆவி நிலை நிற்கிற ஆசீர்வாதம், ரட்சிப்பை கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் பொல்லாங்கை விளக்கின ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நான் முன்னமே சொன்னது போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளும் பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கக்கூடாது. பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அது பொல்லாங்கினால் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இன்றைய வீட்டுக்கு உடனே பாருங்களேன், உடனே பாருங்க, ஆண்டவர் அவன் கொடுக்கல. ஆனா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். எத்தனை மணிக்குமா ஸ்கூல் போனோம்? 8:30 டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். நான் சொல்ல, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவன் சொன்னான், உண்மையான இருதயத்தில் சொன்னான். நான் சொல்ல, இந்த காலை வேளையில் ஒரு உண்மையான தீர்மானம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கே உங்க வீட்டுக்கு ரட்சிப்போம், இன்றைக்கே நம்ம இடத்துல பொல்லாங்க நீங்கிடும், இன்றைக்கே பரலோகம் உங்களுக்கு எனக்கு இணைக்கப்பட்டடும். இன்றைக்கும் கர்த்தர் மரித்து உயிர்த்து எழுந்து அவர் பொல்லாங்கு விளக்கி கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு பரலோகம் வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு தேவ ஆவியானவர் வந்தார். இன்றைக்கு நாணம், கனம், உயர்வு, ஆசீர்வாதம் இன்றைக்கு வந்தது. நீ எடுக்கிற தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் இல்லாத வாழ்க்கை இல்லை. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒரு தீர்மானத்தினுடைய வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. தீர்மானம் இல்லாத வாழ்க்கை. யோசேப்பு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தா தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக
எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடைசியாய் நேரமானதுனாலே ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து நாம் கண்களை மூடுவோம். 1 யோவான். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. பிதாக்களே, ஆதி முதலா இருக்கிறவை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பெரியவங்க கையிலலாம் ஒன்றும் இல்லைங்க, வாலிபர் கையில தான் இருக்கு. அதனால தான் வாலிபரை ஆண்டவர் என்னைக்குமே விடுறதில்லை. பொக்கிஷம். ஆண்டவருக்கு எவ்வளோ அதிகமாக வாலிபம் தேவையோ அப்போ பிசாசுக்கு அதை விட அதிகமாக தேவை. ஆமே, பிசாசனுடைய கிரிக்கு அதிகமாக தேவை. இன்னைக்கு செல்ஃபோன் எவ்வளோ நேரம் நம்ம வச்சுருக்கிறோம்? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்க செல்ஃபோன் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? பைபிளை எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? சொல்லுங்கள். பைபிளை எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன்? நான் சொல்லுவேன், பொல்லாங்கை ஜெயித்ததுனால அடிமைப்பட்டு போயிருக்கு. நம்ம அடிமைப்பட்டு போயிருக்கு. நம்ம அடிமைப்பட வேண்டியது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. ஒரு பொருள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குமானால் அது நமக்கு அடிமைப்பட்டு இருக்குது. அது கண்ட்ரோலில் நம்ம இருப்போமானா நாம அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கு. அப்போ வாலிபரே, பொல்லாங்கை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சொல்லுவேன், இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை, நான் இதில் ஜெயித்தேன், பணத்தில் ஜெயித்தேன், வீடு கட்டுறதுல ஜெயித்தேன், கார் வாங்குறதுல ஜெயித்தேன், அதில் ஜெயித்தேன், அப்படி அது ஜெயிப்பு இல்லை. உண்மையாகவே பொல்லாங்குக்கு நீங்கள் ஜெயித்திருக்கிறோமா? நான் வெற்றி, நான் பயங்கரமாக எல்லாத்திலும் வெற்றி மேல் வெற்றி, எல்லாத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் சொல்லுவேன், பொல்லாங்கானவர்களை நீ ஜெயித்திருக்கிறாயா? அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. வாலிபரே, பொல்லாங்கானதை நீ ஜெயிக்கிறதுனால உனக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலா இருக்கிறவை நீ அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனால உங்களை எழுதுகிறேன். ஆமே, பொல்லாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஆமே, இது நல்ல நிறைய வசனம் உள்ள, தியானம் உள்ள வசனம். அதனால நான் முடிச்சுக்கிறேன். பலன் வேணும். பொல்லாங்க ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். அது உங்கள் பலன், என் பலன் இல்லை, மாமிச பலன் இல்லை, ஆவியின் பலன். அதுதான் பார்வன் சொன்னார், தேவ ஆவியை பெற்ற இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்கல. ஆவியினுடைய பலனால தான் பொல்லாங்கனை நம்ம ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய அந்த ஆவியினுடைய பலன் நம்மை ஜெயிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும், ஆராதிக்க வைக்கும், வேதம் வாசிக்க வைக்கும். ஆண்டவரோடு கூட நமக்கு அதெல்லாம் ஒரு புத்தியினமாக தெரியும். நம்ம நேரத்தை போய் வேதத்தில் வாசிப்பதில் செலவழிக்கணுமா? நம்ம நேரத்தை போயிட்டு ஆராதிக்கிறதுல செலவழிக்கணுமா? நம்ம நேரத்தை சபையில் செலவழிக்கணுமா? நம்ம எவ்வளோ ப்ரிஷியஸ் ஆளுங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்க, இந்த அற்புதத்துக்காக நம்ம செலவழிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இது தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலன். இந்த பலன் தான் பொல்லாங்கை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும். நம்ம நினச்சிருக்கலாம், இன்றைக்கி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு. சகேவு அப்படித்தான் நினச்சான். பொல்லாங்கான ஆசீர்வாதத்தை சேர்த்து 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 வச்சுட்டா நான் பெரிய ஆசீர்வாதம் பெற்றவன், ரட்சிப்பை பெற்றவன் அப்படின்னு நினச்சான். ஆண்டவர் சொன்னார், அப்பா உன் ஆசீர்வாதம், உன் ரட்சிப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ஜீரோவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, பரலோகம் இல்லை. என்னதான் இருக்கும் ஆசீர்வாதத்தில் கேட்டால்? நிறைவான உலக ஆசீர்வாதத்தில் என்னதான் இருக்குதுன்னா, பொல்லாங்க தான் நீ மூட்டை கட்டி வச்சிருக்க. உன் மூட்டை என்ன தெரியுங்களா? ஒரே பொல்லாங்க தான். ஆண்டவர் எதற்கு உங்களிடத்துல என்னிடத்துல வந்தார்னா,
பொல்லாங்கன விலக்கின ஆசீர்வதிக்கவே நம்மை வந்தார். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த நாளிலிருந்து உங்கள் தீர்மானத்துக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை பல வருஷமா மூட்டை கட்டி வச்சான் பொல்லாங்க, ஒரே நிமிஷமா ஒரே ஒரு கணப்பொழுது என் ஆஸ்தியில ஏழைகளுக்கு பாதியை தரேன். நான் ஒரு ஒன்றுத்துல வாங்கினது இருந்தா நாலு தனியான ஒரு பொல்லாங்க, அப்படியே ஆஸ்திலாம் பொல்லாங்கனால வந்தது. அவள் தான் கர்த்தர் சொன்னாரு, இந்த நாளிலே உனக்கு ரட்சிப்போம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்போம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்க அவுத்து, பொல்லாங்கன ஆசீர்வாதம் வேண்டாம், வீணான ஆசீர்வாதம் வேண்டாம். நான் சொல்லுவேன், அனாவசியமான காரியங்கள் வேண்டாம். கொஞ்சமா இருந்தாலும் மடி வேகாத வண்ணம் நம்ம வச்சிருக்கலாம். நான் முடிந்ததுன்னு சொல்ற போது நான் சொல்லுவேன், பொல்லாங்கி நீக்கின ஆசீர்வாதமாய் பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை உண்மையாகவே, ஏதோ 4 பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் ஆர்த்தியை கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், நம்முடைய சபையிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று அருமையான வார்த்தைகள். இப்படிலாம் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார் என்று நான் சொல்லுவேன். நான் இங்கே வர சொல்ல நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்கு நீக்கின ஆசீர்வாதம். எதை பொல்லாங்கு நீக்கினா, வேதம் வாசிக்கிறதுல நேரம் செலவழிக்கணும். ஆண்டவரா நீ பிதாவே அறிந்திருக்கிறதால, நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? வாலிபரே நீ அறிந்திருக்கிறதுனாலே, பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே, பிதாக்களே முதியோர்களே நீ பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே, நீ பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனாலே நான் உனக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, பொல்லாங்கனை ஜெயித்தவனுக்கு எழுதுகிற காரியம். யாருக்கு விளங்கும் அப்படின்னா, ஜெயிக்க போகிறவனுக்கு தான் இது விளங்கும். ஜெயிக்க போகிறவனுக்கா இது மகிமை வெளிப்படும். ஜெயிக்க போகிறவனுக்கு தான் இது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். நீ நினைக்க அதை மூட்டை கட்டி வச்சிருந்தா, சந்தோஷமா நிறைய காரியம் இருந்தா, நல்ல வேலை இருந்தா, நல்ல வருமானம் இருந்தா, அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்தா, சொத்து சுகத்தை வச்சிருந்தா, அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் நீ நினைக்காத ஒருபோதும். இருக்கட்டும். நீ பொல்லாங்கு நீக்கின கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுத்துட்டு, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு வாசலை நீ திறந்துட்டு, சகவி அப்படித்தான் வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. இல்லப்பா என்னால் வர முடியாது, உன் வீட்டில் பொல்லாங்கன்னு ஒரு மூட்டை பெருசாக வச்சிருக்கிற, அதை நான் கழட்டுறேன் ஆண்டவரே. அப்போ நான் வரேன்ப்பா, நான் ரட்சிப்பை தரேன். நான் அதுக்கு தான் சிலுவையில் மரித்தேன். எதற்காக மரித்து முதலாவது உங்களிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுவோமானால், பொல்லாங்கை விலக்கி உன்னை ஆசீர்வதிக்குமா? இல்லை, நான் ஆசீர்வாதமாக தானே இருக்கிறேன், உலகம் ஆசீர்வாதமாக தானே இருக்கு, எனக்கு என்ன குறை? நல்ல செல்வ செழிப்போடு நான் இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் முற்பிதாக்கள் சேர்த்து வச்சதில் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு. இல்லைப்பா, பொல்லாங்கோட கூட நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பை தராது, மீட்பை தராது, பரலோகத்தை தராது. எது உனக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் பரலோகத்தையும் தரும் என்று சொல்லுமானால், பொல்லாங்க நீக்கின ஆசீர்வாதம் நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் அதை உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மகளே, நீ கொஞ்சமா இருக்குதுன்னு கலங்காதே. கொஞ்சம் பேலன் இருந்தோம், கிரியைகளை மறிதலாமல் என்னை பின்பற்றபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன். திறந்த வாசல் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வச்சிருந்தவனுக்கு அல்ல, நிறைய பலனாக இருந்தவனுக்கு அல்ல, கொஞ்சம் பலன் இருந்தோம் அவர் கிரியைகளை மறிதலியாமல் இருந்தவனுக்குத்தான் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கணும்னா, ஆசீர்வதிங்க, ஆனால் பொல்லாங்க நீங்கின ஆசீர்வாதமாக எனக்கு இருக்கணும் ஆண்டவரே.
நான் எவ்வளோ விலை உயர்ந்த டிவி வச்சுருந்தாலும், எவ்வளோ விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருந்தாலும், எவ்வளோ விலை உயர்ந்த வீடுகளை வச்சுருந்தாலும், எவ்வளோ பணம் பேங்க் பேலன்ஸ் என்னிடத்துல இருந்தாலும், பொல்லாங்குக்கு விளங்கின கர்த்தரோட கூட கர்த்தருக்கு செலவழிக்கிற நேரம், கர்த்தரை ஜெபம் பண்ணுற நேரம், வேத வாசிக்கிற நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துற ஆசீர்வாதம், பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலை வேளையிலே 1000 இருந்தாலும் பொல்லாங்கு விளக்கி என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி. ஒருவேளை பிள்ளைகள் கஷ்டத்தில், கண்ணீரில், பலவீனத்தில் இருப்பாங்கன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவரிடத்தில் பொல்லாங்கு இல்லாததினாலே, பொல்லாங்கை ஜெயித்தபடியினாலே அவர்களை மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே யோசேப்பை போல நீர் உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், சுகத்தினால் ஆசீர்வதியும், பலத்தினால் ஆசீர்வதியும், கையின் பிரயாசத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய படிப்புகளை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதி. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாயிற்று, பிரியமாயிற்று. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், எங்க பிள்ளைகள் நல்லா வாழணும் என்பது நாம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதமா அது இருக்கணும். ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதமா, மீட்பின் ஆசீர்வாதமா, பரலோகத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதமா, தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆசீர்வாதமா அது இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா எங்களுக்கு மாற்றுங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டான தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவைகள் அநேகம் உண்டு, பலவீனங்கள் அநேகம் உண்டு அப்பா, ஆபத்துக்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் ரட்சிப்புக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பொல்லாங்கு விளங்கின ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறீங்களே ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இவைகளை நாங்கள் அறிந்திருப்பதனாலே, நீர் எங்களுக்கு பேசியிருக்கிறபடினாலே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்த தெய்வம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கூட எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் போக்கிலும் வரத்திலும், பஸ்ஸில் ஏறுகிற போது, இறங்குகிற போது ஆண்டவர், வண்டியிலே பிரயாணம் செய்கிற போது தேவைகளுக்காக அப்பா, அநேக தேவைகள் உண்டு அப்பா, அநேக கஷ்டமான வேலைகளை நாங்கள் செய்வது உண்டு. அதற்குண்டான பலனை கொடுங்க அப்பா. பொல்லாங்கு எங்கள் வாயில் இருக்கக்கூடாது, எங்கள் கண்களில் இருக்கக்கூடாது, நாங்கள் பயன்படுத்துகிற காரியத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதத்தின இன்று முதல் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழியில் நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்து உம்மை பற்றி தியானிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் பொல்லாங்கு விளக்கின ஆசீர்வாதமும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சபையாருக்கும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்கள் காத்தது போலவே இந்த நாட்களிலும் வார்த்தையின்படி, வசனத்தின்படி எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும்படி பொல்லாங்கு நம்மை விட்டு விலகுவதாக. ஆமென்.